அபூர்வ சங்கு திருச்செந்தூர்ல கண்டெடுக்கப்பட்டது எப்படி? கையும் களவுமா சிக்கிய சங்கு விற்பனையாளர். வனத்துறையினர் மேற்கொண்ட பரபரப்பு சம்பவத்தின் பின்னணி என்ன? விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வரது வழக்கம். இங்க வரக்கூடிய பக்தர்கள் இங்க அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கடைகள்ல பொருட்கள் வாங்குறதும் வழக்கமான ஒண்ணுதான். அந்த வகையில இங்க கடற்கரையில சில குறிப்பிட்ட சங்குகள் விற்கிறதுக்கு தடை செய்யப்பட்டிருக்கு. இந்த நிலையில தான் தடை செய்யப்பட்ட சங்குகள் இங்க விற்கப்படுறதா வனத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அந்த தகவலின்படி திருச்செந்தூர் வனசரக அலுவலர் கவின் அவர்களுடைய தலைமையில வனத்துறை சோதனை மேற்கொண்டிருக்காங்க. அப்பதான் தடை செய்யப்பட்ட 21 சங்குகளை ஒரு நபர் விற்பனை செஞ்சுட்டு வந்திருக்கிறது தெரிய வந்திருக்கு. ஆலந்தலை சுனாமி காலனியை சேர்ந்த அந்தோணிராஜ் அப்படின்றவர் தான் தடை செய்யப்பட்ட சங்குகளை விற்பனை செஞ்சதா கூறப்படுது. 2 மாட்டுத்தலை சங்கு, 18 குதிரை மொழி சங்கு, ஒரு நட்டுவாக்காளி சங்குன்னு 21 சங்குகளை வனத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செஞ்சிருக்காங்க. மேலும் அந்தோணிராஜையும் கைது செஞ்சு சிறையில் அடைச்சிருந்திருக்காங்க. இதன் காரணமா திருச்செந்தூர் கோயில் பகுதியில பெரும் பரபரப்பு சூழல் ஏற்பட்டிருந்திருக்கு.